வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் பெட்டி கேஷ் புக், அதில் ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன். ப்ராப்ளம்: என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த பெட்டி கேஷ் புக் அண்ட் ப்ரிப்பேர் த ஜேர்னல் என்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் த மந்த். இப்போது 1 மந்த்துக்கு உள்ள டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1/4/20 ரிசீவ்டு ₹5,000 ஆஸ் பெட்டி கேஷ். 2/4/20 paid taxi fare ₹250. 3/4/20 paid loading charges ₹300. 4/4/20 paid refreshment charges ₹150. 5/4/20 paid auto charges ₹250. 6/4/20 paid postage charge ₹300. 9/4/20 paid unloading charges ₹300. 10/4/20 paid courier charge ₹350. 11/4/20 paid taxi charges ₹450. 12/4/20 paid refreshment charge ₹300. 13/4/20 paid stationery ₹250. 16/4/20 paid repair of furniture ₹500. 18/4/20 purchased cleaning material ₹300. 20/4/20 paid cleaning charges ₹500. 24/4/20 purchased revenue stamps ₹100. 28/4/20 paid taxi fare ₹200. 30/4/20 paid refreshment charges ₹200. இப்போது சொல்யூஷனுக்கு போவோம். பெட்டி கேஷ் புக்கில் எப்படி காலம் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணணும். ஒரு 5 காலம் ஃபிக்ஸட் காலம், அதாவது ரெசிப்ட்டு, டேட்டு, வவுச்சர் நம்பர், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு. இந்த ரெசிப்ட்டுங்கிறதுல நமக்கு பெட்டி கேஷுக்கு வர அமௌண்ட்டு. அது அமௌண்ட்டுங்கிற காலம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு உள்ள அமௌண்ட்டு, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு உள்ள அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் அமௌண்ட்டுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை எப்படி பிரித்து எழுதுறது, எந்தெந்த ஹெட்டிலெல்லாம் போடுறதுன்னு நாம் டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணணும். இப்போ டிரான்சாக்ஷனில் டாக்ஸி ஃபேர்னு இருக்குது, அதை கன்வேயன்ஸுங்கிற ஒரு ஹெட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி போடணும். அப்புறம் லோடிங் சார்ஜஸ்ன்னு இருக்குது, அதை வேஜஸ்ங்கிற ஒரு காலம் ஒன்று ஓப்பன் பண்ணி வேஜஸில் போடணும். அடுத்தது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் ஜென்ரல் சார்ஜஸில் போடணும். அப்புறம் ஆட்டோ சார்ஜஸ், அது கன்வேயன்ஸில் வரும். அடுத்தது போஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, அதை போஸ்டேஜுங்கிற ஒரு காலம் ஒன்று ஓப்பன் பண்ணி போஸ்டேஜில் போடணும். அன்லோடிங் சார்ஜஸ்ங்கிறது இருக்குது, அது வேஜஸில் வரும். அப்புறம் கொரியர் சார்ஜு, அது போஸ்டேஜில் வரும். அப்புறம் டாக்ஸி சார்ஜு கன்வேயன்ஸில் வரும். ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜு அது இதில் வரும், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸில் வரும். அடுத்தது ஸ்டேஷ்னரி, அதுக்கு ஒரு புதுசாக ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கணும், ஸ்டேஷ்னரிங்கிறது. அடுத்தது ரிப்பேர்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், அதுக்கு ஒரு புதுசாக காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரிப்பேர்ஸு. அதுக்கு அடுத்தது க்ளீனிங் மெட்டீரியல், அது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கலாம். க்ளீனிங் சார்ஜஸ், அது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கலாம். இல்லாட்டி க்ளீனிங் சார்ஜஸ் லேபர்ன்றதுனால வேஜஸில் போட்டுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. அடுத்தது ரெவின்யூ ஸ்டாம்ப்பு போஸ்டேஜில் போட்டுக்கணும். டாக்ஸி ஃபேர் கன்வேயன்ஸில் போட்டுக்கணும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, அது ஜென்ரல் சார்ஜஸில் போட்டுக்கணும். இது நாமளாக டிசைட் பண்ணிக்கிறது தான். அமௌண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய காலம் டிரான்சாக்ஷனை பார்த்து நாமளாக டிசைட் பண்ணிக்கணும். இப்போது கேஷ் வந்திருக்கு பெட்டி கேஷுக்கு. ஸோ 5000 ரூபாய் 1/4/20. ஸோ 1/4/20 2 கேஷ்ன்னு போட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெசிப்ட்டில் 5000 ரூபா போடுறோம். அதுக்கு வவுச்சர் நம்பர் வராது, ஏன்னா ரெசிப்ட்டுக்கு வவுச்சர் கிடையாது, பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் வவுச்சர் நம்பர் வரும். இப்போ 2/4/20 வவுச்சர் நம்பர் 1ன்னு போட்டு பை டாக்ஸி ஃபேர்னு போட்டு 250 போட்டுடுறோம். அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கன்வேயன்ஸில் போடுறோம், அது கன்வேயன்ஸு. அடுத்து 3/4/20 வவுச்சர் நம்பர் 2 பை லோடிங் சார்ஜ்னு போடுறோம், 300. லோடிங் சார்ஜ் வேஜஸில் வரும், வேஜஸில் கொண்டு 300 போட்டுடுறோம். அடுத்தது 4/4/20
வவுச்சர் நம்பர் 3 பை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜ் 150, அதை கொண்டு போய் ஜென்ரல் சார்ஜஸில் 150 போடுறோம். அதுக்கடுத்தது 5420 வவுச்சர் நம்பர் 4 பை ஆட்டோ சார்ஜஸ் 200, அது கன்வெயன்ஸில் 200 போடுறோம். அதுக்கடுத்து 6420 வவுச்சர் நம்பர் 5 பை போஸ்டேஜ் சார்ஜ் 300, அதை போஸ்டேஜில் 300 போட்டுறோம். அடுத்தது 9420 வவுச்சர் நம்பர் 6 பை அன்லோடிங் சார்ஜ் 300, அதை வேஜஸில் 300 போடுறோம். அடுத்து 10420 வவுச்சர் நம்பர் 7 பை கொரியர் சார்ஜ் 350, கொரியருங்கிறது போஸ்டேஜில் வரும், அதனால் 350 அங்கே போடுறோம். அடுத்து 11420 வவுச்சர் நம்பர் 8 பை டாக்ஸி சார்ஜஸ் 450, அது கன்வெயன்ஸில் வரும், 450. அடுத்து 12420 வவுச்சர் நம்பர் 9 பை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் 300, அது ஜென்ரல் சார்ஜஸில் வரும், 300. அதுக்கடுத்து 13420 வவுச்சர் நம்பர் 10 பை ஸ்டேஷ்னரி 250, அது வந்து ஸ்டேஷ்னரிங்கிற காலத்தில் வரும். அடுத்து 16420 வவுச்சர் நம்பர் 11 பை ரிப்பேர் ஆஃப் ஃபர்னிச்சர் 500, அது ரிப்பேருங்கிற காலத்தில் வரும். அதுக்கடுத்தது 18420 வவுச்சர் நம்பர் 12 பை கிளீனிங் சார்ஜ் 300, அது ஜென்ரல் சார்ஜஸில் வரும். அதுக்கடுத்து 2420 வவுச்சர் நம்பர் 13 பை கிளீனிங் சார்ஜஸ், அது வந்து 500, அது ஜென்ரல் சார்ஜஸில் வரும். அதுக்கடுத்து 24420 வவுச்சர் நம்பர் 14 பை ரெவின்யூ ஸ்டாம்ப் 100, அது போஸ்டேஜில் வரும். அதுக்கடுத்து 28420 வவுச்சர் நம்பர் 15 பை டாக்ஸி ஃபேர் 200, அது கன்வெயன்ஸில் வரும். அதுக்கடுத்து 3420 வவுச்சர் நம்பர் 16 பை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜ் 200, அது ஜென்ரல் சார்ஜஸில் வரும். இப்போது இந்த பேமெண்ட்டை எல்லாம் டோட்டல் பண்ணோன்னாக்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 4650 வருது. கன்வெயன்ஸ் அதில் 1100, வேஜஸ் வந்து 600, அடுத்து ஜென்ரல் சார்ஜ் 1450, அடுத்து போஸ்டேஜ் 750, ஸ்டேஷ்னரி வந்து 250, ரிப்பேர் வந்து 500. இதை ஏன் தனியாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இதுதான் இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஒரு 4650க்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும், அதை பிரிக்கிறோம். கன்வெயன்ஸ் இவ்வளவு, வேஜஸ் இவ்வளவு, ஜென்ரல் சார்ஜ் இவ்வளவு, போஸ்டேஜ் இவ்வளவு, ஸ்டேஷ்னரி இவ்வளவு, ரிப்பேர் இவ்வளவு, இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4650 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இங்கே ரெசிப்ட் சைடில் 5000 வருது, இங்கே 4650 தான் வருது. அதனால் பை பேலன்ஸ் கேரி டவுன் 350. ஸோ இன்னும் 350 rupees அவன் கையில் இருக்குது. ரெண்டு பக்கமும் டோட்டல் 5000. ஸோ 152,020 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு ரெசிப்ட் சைடில் ஒரு 350 ரூபா அவன் கையில் இருக்குது. ஸோ 1520 எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க? நம்ம ஏற்கனவே சொன்னபடி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அவ்வளோ ரூபா கொடுப்பாங்க. ஸோ 2 கேஷ்னு 4650. இப்போது 15220 அவனோட பெட்டி கேஷோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5000 இருக்கும். ஒரு 350 ஏற்கனவே இருக்குது, 4650 இப்போ வாங்கியிருக்கான். ஆக 5000 rupees அவங்ககிட்ட இருக்கும். இப்போது இதோட ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. பெட்டி கேஷ் புக்கோட ஜேர்னல் என்ட்ரி, அது க்ளோசிங் என்ட்ரி மட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த எபோவ் பெட்டி கேஷ் புக் ஆன் 34/20. 34/20 டேட்டு, என்னென்ன அமௌண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர், ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி டெபிட்டட் ஆஸ் பர் நாமினல் அக்கௌண்ட் ரூல். ஸோ கன்வெயன்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1100, வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டார் 600, general charges account debtor 1450, postage account debtor 750, stationery account debtor 250, repairs account debtor 500 to petty cash account. petty cash லேந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க to petty cash account 4650 கிரெடிட்ல. So being the amount spent on petty cash account for the month of April 20. இந்த ஒரு journal entry-யை 34/20 மறக்காமல் போடணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் பெட்டி கேஷ் புக்கில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இது தேவைப்படும் நினச்சிங்கன்னாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.